ஹலோ ஹாய், குட் மார்னிங். நான் என் பேர் கல்யாணி செல்வகுமாரன். நான் திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு ஊர். எனக்கு முதுகு வலி பிரச்சனை அதிகமாக இருந்தது. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க, ஆனால் நான் வந்தே கிடையாது. அப்போ எனக்கு சிவியராக பெயின் அதிகமானதோட திருவனந்தபுரத்தில் உள்ள கிம்ஸுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், இங்கே வரும்போது இங்கே ஒன்று கிம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர் நிபனை பார்க்க வந்திருந்தேன். அவங்க என்னை பார்த்து எனக்கு பெயின்லாம் இருக்கிறத பார்த்து இம்மிடியட்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல எனக்கு டிஸ்க்லாம் பல்ஜாக இருக்குது, கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சர்ஜரி பண்ணி அடுத்த நாளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. எனக்கு நல்ல ஃபீல் இருந்தது. லிக்யூட்லேருந்து நம்ம லிக்யூட் எடுக்கும்போது மீன்ஸ் கிளியர் லிக்யூட்லேருந்து கொஞ்சம் நார்மலாக உள்ள லிக்யூட் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் பெயின் அடுத்த அடிஷனலாக வந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த பெயின் எனக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்கு, எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அங்கே எம்ஐசியில் இருந்து எனக்கு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப முடியல. எனக்கு பெயின் கில்லர் இது குளுக்கோஸில் எல்லாமே இன்ஜெக்ஷனில் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு கேட்கல. அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக டாக்டர் ரெஜிஸ் செல்வ கணேஷ் அவங்க கேஸ்ட்ரோ டாக்டர். அவங்க தான் உனக்கு இம்மிடியேட்டாக பார்த்து எனக்கு எல்லா ஸ்கேன் எடுக்கிறதுலேருந்து சிடி ஸ்கேனு, இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்தாங்க. நிறைய வாட்டர் நிறைய குடிச்சு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்டமல் எக்ஸ்ரே எடுத்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு இது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக குடல் ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப அது இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும் இம்மிடியேட்டாக அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே எனக்கு என்டையர் ஃபேமிலியெல்லாம் கன்சிடர் பண்ணி லேப்ரோஸ்கோப்பி பண்ணணும் அப்படின்னாங்க. அதை உடனே நம்ம வயிற்றில் ஏதோ எனக்கெல்லாம் தெரியலை. அதுக்கப்புறம் வயிற்றில் ஏதோ டியூப் மாதிரிலாம் போட்டு ஹோல் போட்டு எடுக்கணும்னாங்க. எல்லாம் எடுத்து இப்போ எனக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நான் இப்போ ஐசியூவில் இப்போ இன்றைக்கி ரூம்லேருந்து டிஸ்சார்ஜும் ஆக போகிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இப்போது இதில் என்னென்னா எனக்கு ஸ்பைனல்லேயும் சர்ஜரி பண்ணியிருக்குது, வயிற்றுலேயும் லேப்ரோஸ்கோப்பி பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது அதுலேருந்து நான் இப்போ நல்லா இருக்கிறது எனக்கே நல்லா இருக்குது. இப்போது 2-3 நாள் நல்ல சாப்பாடெல்லாம் உணவுலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு நிபன் டாக்டரும் சரி, நியூரோ சர்ஜன் நிபன் டாக்டரும் சரி, ரெஜிஸ் டாக்டரும் சரி அவங்க என்ன பார்க்கறது எனக்கு ஒரு நல்ல ஃபீலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது போக எனக்கு பிசியோதெரப்பியில் எனக்கு சாஜி டாக்டர் வந்துருந்தாங்க. டெய்லி அப் டு டேட் மார்னிங் ஒர்க்காக, ஈவினிங் ஒர்க்காக மத்தியானம் ஒர்க்காக ஃபுல்லாக என்ன ஒரு வாக் பண்ண வச்சு என் கை விரலாம் எல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அது போக நான் எம்ஐசியில் இருக்கும்போது நிறைய அங்குள்ள ஸ்டாஃப், அதை நர்ஸ் நல்லா குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. உண்மையில் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தேன். என்ன மட்டும் இல்லை, என் கூட நிறைய வயசானவங்க அங்கே இருந்தாங்க. எனக்கு இது கொஞ்சம் வயசு கம்மியில் இந்த ப்ராப்ளம் ஆகிருக்குது. நிறைய வயசானவங்க இருந்தாங்க. அவங்களையும் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. யார்கிட்டையுமே டென்ஷனும் ஒரு கோவம். சிலவங்க வழியில் கத்துறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க அவங்கள்ட்ட. நான் சொல்ல மாட்டேன். அவங்க அப்படி பேஷண்ட் சிலதுக்கு கோவத்தில் அவங்கள பேசுகிறாங்க. நான் முகத்தில் ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே நல்லா காமிச்சு நல்லா பேசுனாங்க. அதில் என்கிட்ட என்ன நல்லா பார்த்துக்கிட்டதெல்லாம் மீன்ஸ் என்ன பார்த்தவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நேம் எனக்கு தெரியும். மற்றவங்க நிறைய பேர் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரொட்டேஷனில் வரும். ஆனால் என்ன பார்த்தவங்க எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதில் எனக்கு குறிப்பாக சொல்லணுன்னாக்கி சிஸ்டர் பேர் எனக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். சரண்யா சிஸ்டர்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அபிஷா சிஸ்டர், சோனா சிஸ்டர் மாதிரி, சுஜித் ப்ரோ, அப்புறம் ஆனந்த் ப்ரோ, ஸ்ரீராம் ப்ரோ, அதுக்கப்புறம் நம்ம வேறு இன்னொருத்தர் உண்டு, அவர் பேர் எனக்கு தெரியல. மற்றபடி அப்படி எல்லாருமே அந்த டீமில் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஒரு நாள் அது மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, ஐசியூவில் இருந்து 2-3 நாள் நல்ல ஃபீல் இல்லை, தூக்கமே வரல. அப்போ ஒரு நாள் ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, பேடாக ஃபீல் இருக்கணும்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. என் காதுகிட்ட வச்சு எனக்கு அன்றைக்கி ஒரு மைல்டாக சாங் வைக்க முடியுமான்னு கேட்டேன். எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தது. அன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நல்ல தூக்கமும் வந்துச்சு. எனக்கு அந்த விஷயத்தில் கூட எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எங்கேருந்து வச்சு பண்ணாங்கன்னு தெரியாது. எனக்கு பாட்டெலாம் எனக்கு போட்டு தந்தாங்க. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மைல்டான சாங் வச்சு தூங்கெல்லாம் வச்சு காலையில் ஒரு 4 மணிலேருந்து எனக்கு போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அது எதையுமே மறக்க முடியல. எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லாமே எனக்கு ஓரளவு எல்லாமே ஹாப்பி தான். நான் இப்போ இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறேன். தேங்க்யூ.